வணக்கம். இது உங்கள் அபிமான இரவு நேரம் இனிமை நேரம் நிகழ்ச்சி. நான் உங்கள் வந்தனா பேசுகிறேன். நீங்கள் எனக்கு கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை பிடிச்சவங்களுக்காக டெடிகேட் பண்ண சொல்லி கேட்கலாம். பாட்டை கஷ்டப்பட்டு எழுதினவங்களுக்கு மியூசிக் போட்டவங்களுக்கு ஓகேவானதான் கவலையே வர வேண்டாம். நமக்கு என்ன? ஹலோ, நம்ம ஃபர்ஸ்ட் காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க. ஹலோ 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 யாருங்க? ஹலோ வந்தனாவா? ஆமாங்க. நீங்கள்? ஐயோ நம்பவே முடியலைங்க. 3 ஹவர்ஸா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். 3 ஹவர்ஸா? எதுக்குங்க? என் ப்ரோக்ராமே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்க கூட பேசணும்னு யார் கால் பண்ணா? எனக்கு டிவில பேசணும், அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்னங்க என்னங்க நான் டிவில பேசுறேன். என்னங்க உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிடுங்க. அதெல்லாம் முடியாதுங்க. நான் பேசுறத நானே கேட்கலனா எப்படி? சரி பிரியா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேங்க. உங்களை பத்தி சொல்லுங்க மிஸ்ஸஸ் பிரியா. எங்க வீட்டுல நான், என் ஹஸ்பண்ட், என் பொண்ணு 3 பேருங்க. எங்க ஒரே ஆசையெல்லாம் எந்த டிவிலையாவது எப்படியாவது ஒரு தடவையாவது வந்துடணுங்கிறது தான். அதுக்காக ஜோடி வருத்தம்ல இருந்து பஸ் குக் பட் பெஸ்ட் மாம் வரைக்கும் எல்லா ப்ரோக்ராமுக்கும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். உங்க நானும் டாக்டர் தான் ப்ரோக்ராமுக்கு கூட டெய்லி கால் பண்ணி ஏதாவது சந்தேகம் கேட்போம் தெரியுமா? இவருக்கு கைவடைஞ்சப்ப கூட ஹாஸ்பிட்டல் செலவே இல்லைன்னா பாருங்களேன். பிரியா, உங்களுக்கு என்ன பாட்டு ப்ளே பண்ணணும்? எந்திரன் படத்துல இருந்து ஏதாவது பாட்டு போடுங்க. எந்திரன் படத்துல இருந்தா? படமே இன்னும் ரிலீஸ் ஆகலையே. திருட்டு சீடு கூடவா இல்ல? சரி, வேற ஏதாவது புது படத்துல இருந்து பாட்டு போடுங்க. ஓகே, கால் பண்ணதுக்கு நன்றி. மிஸ்ஸஸ் பிரியாவுக்காக அவங்க ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷங்க. இந்த ஆடியன்ஸா வந்து கை தட்டுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்களேன். ஹலோ ஹலோ. தக தித்தக தரகடலாம் தத்தக தஜொன்ன தக ஜொன்ன தக தின் தத்த தடி தஜொன்ன தத்த ஜொன்னு ததிமி தத்த திமி தக்கட்ட தரகட தரகடலாம் தத்த தடி தஜொன்னு தரகட தரகடலாம் தரகட தரகடலாம் 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 தாம் தின் தாம் தடி தக ஜொன்னு மறைந்திருந்து பார்க்கும் மர்மமென்ன? சுவாமி டெய்லி இந்த கேமரா முன்னாடி காஸ்டியூம் மேக்கப்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் போகிறோம், இல்லை ஒரு பாம்பு த்ரெட்டோ இல்லை வேற ஒரு பிரேக்கிங் நியூஸ் நடந்து டிவிக்கு அவங்க பக்கத்தில் எந்த பேட்டி கேட்டால் கேமரா முன்னாடி செட்டப்லாம் இருக்குங்களா? அதான் வரதி வரதி, நீ எப்பவுமே டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இரு. இன்னைக்கு மியூசிக் காம்படிஷன் இருக்குதுல்ல. மர்மமென்ன? நவரசமும் என்ன சார் சொல்கிறீங்க? 5000 போச்சா? ஆமாய்யா, இந்த நீங்களும் கோடீஸ்வரன் தான் சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்துச்சுல்ல, அதில் சொன்ன ஷேர்ஸ் எல்லாம் வாங்கினேன். 5000 ரூபா லாஸ். என்ன பண்ண போகிறீங்க? விடுவேனா? இதை வச்சு அடுத்த வாரம் இதுவா அதுவா ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணிடுவேன். அடுத்த வாரம் இதுவா அதுவால ஷேர் மார்க்கெட்டில் காசு தொலைத்தவர்கள் ஸ்பெஷல். அதனால தான் சொல்றேன், இந்த வாரம் எனக்கு ஷூட்டிங் இருக்கு. அடுத்த வாரம் நீ எங்க வேணா ஷூட்டிங் போய்க்கோ. இல்லை சார், பாரதியோட ஆடிஷன் இருக்கு. இது அடுத்த வாரம்ல சொன்னேன். அது வேற. சூப்பர் பம்பர் குழந்தைன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம். இது குட்டி சாம்பியன். என்னைக்கு? வரதி வரதி, என்னம்மா? வரதி வரதிப்பா, வரதிமா என்னப்பா ஆச்சு? வரதி என்னடாச்சு? வரதி வரதி என்னடாச்சு? வரதி ஹலோ, வரதிப்பா. பாரதியோட அம்மா நம்ம கூட இருக்காங்க. நீங்க சொல்லுங்க. உங்க பொண்ணு ஸ்ருதி சரியில்லாம பாடுனதுனால எலிமினேட் ஆகிட்டதா சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதனால என்ன?
நெக்ஸ்ட் டைம் இதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு சீசன் 2ல கண்டிப்பா என் பொண்ணு வின் பண்ணுவா. பாரதி என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்போம். பாரதி 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 டான்ஸ் காம்படிஷன்ல தானே வின் பண்றேன்னு சொன்னேன். நீங்க ஏன் மியூசிக் காம்படிஷன்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்றீங்க?